கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்ன நடந்தாலும் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. வானம் கிழிந்தாலும், பூமி தடுமாறினாலும், சமுத்திரம் குலுங்கி கரைக்கு வந்தாலும் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வாழலை, அப்படி பழகலை. நம்ம பிளட்ல இல்லாததை இப்போ ஏத்துறாரு, ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்லி பழக்கம் இல்லை, இப்படி பார்த்து பழக்கமே கிடையாது. இது நம்முடைய நேச்சர்ல இல்லை, அதான் உண்மை. நேச்சர்ல இல்லாத ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வராரு, அதான் அந்த டைம் எடுத்து உள்ள வருது. ஆமே. கர்த்தர் நல்லவர். சயின்ஸ் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, கொஞ்சம் வேற மாதிரி பாடத்துக்கு போகலாம். அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், வானத்தை ஆராய்கிறவர்கள், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேதைகள். இந்த மாதிரி சயின்ஸை, அறிவியலை ரொம்ப பிலீவ் பண்றவங்க, கான்ஃபிடென்ட் அதில் இருக்கிறவங்க, அதில் நாத்திகவாதிகள் எக்கச்சக்கம், ஏத்தியஸ்ட். கடவுளை அவர்கள் நம்ப மாட்டார்கள். இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சயின்ஸ்ல அவங்க ஊறி போனவங்க, அது நிமித்தம் அதனால அதே நேரத்துல இறைவனை அவங்க நம்ப மாட்டாங்க. படைப்பாளி ஒருத்தர் இருக்கிறாருங்கிற இடத்துக்கே வரமாட்டாங்க. கடவுள்னா படைப்பாளிங்கிற அது மைண்ட்ல வரணும். படைப்பாளி என்கிற இடத்துக்கே வரமாட்டாங்க. படைப்பாளி என்கிற ஒருவரால் இவைகள் வரல, தானா நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதா அவங்களுடைய முழு விசுவாசம். அந்த மாதிரி சயின்ஸை நல்லா பிலீவ் பண்ற அந்த மாதிரி அறிவியல் மேதைகள் அவங்ககிட்ட போய் நீங்க அற்புதங்கள், அற்புத சக்திகள், மிராக்கிள்ஸ் இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னு நம்ப மாட்டாங்க. தண்ணீர் திராட்சை ரசமா மாறுமா? இயேசு மாற்றினார். ஒரு சூம்பின கை வளருமா? இயேசு வளர செய்தார். பிறவிலேயே குருடா இருந்த கண் திறக்குமா? இயேசு திறந்தார். செத்து 4 நாட்கள் ஆன ஒரு மனிதனை, நாற்றம் எடுத்து போன சரீரத்தை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தாரு. போன ஆவிய திரும்ப கொண்டு வந்தாரு எங்க இயேசு. இதெல்லாம் அற்புத சக்தி, மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதனால அற்புதம் இல்லைன்னு மறுக்காதீங்க. அற்புதம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுக்கிற பதில் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட பேசல, ஆனா என்ன சொல்லுவாங்க மட்டும் எனக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷனால இன்னும் கண்டுபிடிக்கப்படாத சயின்ஸ் இருக்கு. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்ஸ் கரண்ட்ல இப்ப இருக்கு. மனுஷர்களால் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய சயின்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி தான் உங்க இயேசு தண்ணீரை ரசமா மாத்தினாரு. அந்த சயின்ஸை பயன்படுத்தி தான் உங்க இயேசு சூம்பின கைய வளர வச்சாரு. அந்த சயின்ஸை பயன்படுத்தி தான் இயேசு எல்லாத்தையுமே பண்ணார். 5 அப்பத்தை வச்சு பண்ணினது எல்லாமே
சயின்ஸை பயன்படுத்தி இயேசு செய்தார். வித்தவுட் சயின்ஸ் அவர் எதையுமே செய்யல. அதனால அற்புதம், மாயம், மந்திரம் இதை சொல்லாதீங்க. அது உங்களுடைய நம்பிக்கையை தவிர நாங்க சயின்ஸை பிலீவ் பண்றோம், சயின்ஸை நாங்க கவனிக்கிறோம். எல்லாத்துலயுமே சயின்ஸ் இருக்கிறத நாங்க கண் கூட பாக்குறோம். சயின்ஸ் இல்லாம எதுலயும் எதுவுமே இல்லை. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டா, காத்தை எடுத்துக்கிட்டா, தண்ணி எடுத்துட்டா, பூமி எடுத்துட்டா, தீ எடுத்துக்கிட்டா, எதை எடுத்துக்கிட்டாலும் அதுல சயின்ஸ் இருக்கு. அதுல ஒரு திட்டம் இருக்கு. அதுல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. இப்ப தண்ணி எடுத்துட்டா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஒரு கெமிஸ்ட்ரி அங்க இருக்கு. அதனால கெமிஸ்ட்ரி அதான் சயின்ஸ். இது இல்லாம அது இல்லை. இப்ப ஜீசஸ் தண்ணீரை ரசமா மாத்திருக்கிறார்னா தண்ணீரை ரசமா மாத்த முடிந்த ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அற்புதம் சொல்லாதீங்க. சூப்பரா அவங்க பேசுவாங்க. சூம்பின கை வளர வைக்க முடிந்த ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியல. பட் நாங்க கண்டுபிடிப்போம். போன உயிரை திரும்ப கொண்டு வர வைக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. எப்படி சயின்ஸ் பயன்படுத்தி ஒரு உயிர் வெளியே போச்சோ, இன்னொரு சயின்ஸை பயன்படுத்தி போன உயிரை உள்ள கொண்டு வர வைக்க முடியும். எப்படி ஒரு சயின்ஸ்னால ஒரு பாடி நாற்றம் எடுக்கிற அளவுக்கு போகுதோ, இன்னொரு சயின்ஸை பயன்படுத்தி நாற்றம் எடுத்த பாடியை ஃப்ரெஷ் ஆக்க முடியும். அந்த சயின்ஸை இயேசு யூஸ் பண்ணினார். அந்த சயின்ஸ் அவருக்கு அத்துப்படி. அப்படி வேணா சொல்லுங்க, எங்கெல்லாம் அவர் ஒரு படி கூட. அவர் சயின்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு சயின்ஸ் தெரியல. இவ்வளவுதான் வித்தியாசம், இப்படிதான் பேசணுமே தவிர சயின்ஸ் தெரிஞ்சதுனால அவர் படைப்பாளி அப்படி சொல்ல முடியாது. எங்களோட அடுத்த லெவல்ல இருக்கிறார், அவ்வளவுதான். அப்படி சொல்லுங்க. அவர் செஞ்சது அற்புதம்னு சொல்லிடாதீங்க. சயின்ஸ் 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 நல்லா இருக்குல்ல? அது ஃபிட் ஆகுதா? கரெக்டா பேசுவாங்க. சயின்ஸ். நாங்க சயின்ஸை கரைச்சி குடிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சயின்ஸ் இல்லாம தண்ணி ரசம் திராட்சை ரசமா மாறாது. சயின்ஸ், அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரசமா மாறிடும். அதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, ரசமா மாறிடும். அதனால மாய சக்தி, மந்திர சக்தி எதுவுமே இல்லை அப்படி சொல்ல. இது உண்மையா பொய்யாங்கிறதா இன்னைக்கு கேள்வி. இவங்க கொடுக்கிற அந்த கூற்று கருத்து உண்மைதானா? மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, அது அற்புதம் அல்ல. அது என்ன தொடுவாரா கை வளர்ந்துருமா? அது என்ன கண்ணுல கை வைப்பாரா கண்ணு வந்துருமா? சயின்ஸ். அந்த சயின்ஸ் எங்களுக்கு தெரியலங்கிறதா உண்மை, அதை நாங்க ஒத்துக்கிறோம். பட் அது சயின்ஸ் இல்லாம நடந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. அது அடிகட்டின முட்டாள்தனம். சயின்ஸ் இல்லாம ஒரு தண்ணி ரசமா மாறிச்சு சொல்லிடாதீங்க. அது நீங்க நடக்கிற நடைமுறைக்கே நீங்க மாறுபட்டு பேசுறீங்க. ஒரு செப்பல்லே சயின்ஸ்ல இருக்கு, அது ஒரு சயின்ஸ். ஒரு தாவரம் சயின்ஸ்ல இருக்கு. அதனால சும்மா எல்லாம் சயின்ஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் மந்திரமா? நீங்க அற்புதம் அற்புதங்கிறீங்க. கரெக்டா? பதில் இருக்கா? அவங்க சொல்றது உண்மையா பொய்யா? 100% உண்மை. 100% அவங்க சொல்றது உண்மை. ஏன்னா கொஞ்சம் டீப்பா போனா தான் தெரியும் அற்புதம்னா என்னன்னே நமக்கு தெரியும். அவங்க சொல்றது உண்மை. ஆம், இது உண்மைதான். அவங்க சொல்றது உண்மை. ஆனா அது அவருடைய சயின்ஸ், அவருக்கான சயின்ஸ். இட்ஸ் காட் சயின்ஸ் சொல்வேன் நான். அவருக்கே உரிய சயின்ஸ். அவருக்கு தான் அந்த கெமிஸ்ட்ரி தெரியும், அவருக்கு தான் அந்த பிசிக்ஸ் தெரியும்.
அவருக்கு தான் அந்த அறிவியல் தெரியும். எப்படிங்க சொல்றீங்க? அது எப்படிங்க சயின்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க? பூமி எடுத்துக்குங்க, மரத்தை எடுத்துக்குங்க, காத்தை எடுத்துக்குங்க, சூரியன் எடுத்துக்குங்க, வானத்தை எடுத்துக்குங்க, கடலை எடுத்துக்குங்க, எதை எடுத்துக்குங்க? சயின்ஸ். சயின்ஸ் சொல்றீங்கல்ல? வானம் கடவுள்ன்ட்டு கர்த்தர் சொன்னாரு. வானம் உண்டாயிருச்சு. இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அவர் சொல்லும் போதே அவருக்கான சயின்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. அவருடைய சயின்ஸ் சொல்லும் போதே ரிலீஸ் ஆயிரும். அந்த சயின்ஸ் ரிலீஸ் ஆகிதான், கெமிஸ்ட்ரி ரிலீஸ் ஆகிதான், பிசிக்ஸ் ரிலீஸ் ஆகிதான் வானத்தை கிரியேட் பண்ணுது. அதனாலதான் அவருடைய சயின்ஸ் ரிலீஸ் ஆகி இதெல்லாம் செஞ்சதுனாலதான் அந்த சயின்ஸ் அதுல வாசம் பண்ணுது. அந்த சயின்ஸை தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு பரப்புளவுல தண்ணி, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், தண்ணீர் உண்டாக்கணும் சொல்லும் போதே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆயிரும். அவருடைய சயின்ஸ் உடனே ரிலீஸ் ஆகும். அதனால இவங்களை வச்சே இவங்களை பிடிக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க? அனைத்திலும் சயின்ஸ் இருக்கு. எஸ், அவர் சயின்ஸ் இல்லாம எதையும் படைக்கலைங்கிறது பெரிய சத்தியம். அவருடைய எல்லா படைப்பிலையுமே சயின்ஸ் இருக்கு. அதனாலதான் எல்லா படைப்பிலையும் சயின்ஸ் இருக்கு. அதனாலதான் இவங்க எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் சயின்ஸை பாக்குறாங்க. எப்படி சயின்ஸ் கண்ணில் படுது? சயின்ஸ் அங்க இருக்கு. எப்படி சயின்ஸ் இருக்கு? சயின்ஸ்னாலே இது ஆனது. எப்படி ஆனது? அவர் சொல்லும் போது சயின்ஸ் ரிலீஸ் ஆகுது. புரியுதா? கொஞ்சம் புரியணும். சயின்ஸுங்கிறது அதுதான். அறிவுங்கிறது மொத்தமா பிசிக்ஸ், இயற்பியல், வேதியியல், அதை படைக்கிறதுக்கு என்ன திட்டம், என்ன கணக்கு, என்ன பொருள் வேணும் அங்க, எது சேர்ந்தா நடக்குது, எவ்வளவுல சேர்ந்தா நடக்கும். எந்த ஒரு விஷயக்கும் எதிர் விஷயம் உண்டு. சயின்ஸ் அதுல உள்ள வருது. இப்படிதான் அவர் செய்யறாரு. ஈர்ப்பு விசை சயின்ஸ். பூமி எப்படி நிப்பாட்டுறாரு? ஈர்ப்பு விசை சயின்ஸ். பூமியில ஈர்ப்பு விசை இருக்கு, கண்டுபிடிச்சிங்க. வச்சது யாருதான் கேள்வி. இந்த பூமி எவ்வளவு சயின்ஸ்னால ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளவு திட்டத்தினால ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளவு மண்ணை கொட்டியிருக்கிறா தெரியுமா? அன்று அந்த பூமியுடைய நடுப்பகுதியில எவ்வளவு பெரிய பில்லர்ஸ் தெரியுமா? மெட்டல், இரும்பு பில்லர்ஸ் இருக்கு. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாக உள்ள இருக்கு. வானத்துக்கு தூண் இருக்கு. வானத்துல ஒரு திரையை சுத்தி இன்விசிபிள் பில்லர் இருக்கு. அந்த பில்லருக்கு மேல திரையை வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கிறாரு. கூடாரம், பூமிக்கு ஒரு கூடாரம். அது இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பில்லரை பார்க்க முடியாது. பில்லர்ல மோதனா பிளைட் அவுட்டு. நிறைய பிளைட் காணா போயிருச்சு. தெரியாது யாருக்குமே தெரியாது. பில்லர்ல மோதனா அவுட்டு. தெரியாது. வானத்தின் தூண்கள் அதிரத்தக்கதாக அந்நாளிலே முழுக்குவேன் வானத்தை. அதான் தூண்கள், பில்லர் இருக்கு. இன்விசிபிள், பார்க்க முடியாது. சயின்ஸ் எல்லாத்தையும் தேவன் படைச்சான்னு சொல்றோமே, படைப்புல ஒரு திட்டம், படைப்புல ஒரு சயின்ஸ் இருக்குன்னு கவனிச்சோமா? சயின்ஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சும்மாவா ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தா நடக்குது? சயின்ஸ். அதனால அற்புதம் உண்கிறது உண்மை. பட் அற்புதம் தேவனுடைய சயின்ஸ்னால ஆனது. காட் சயின்ஸ்னால ஆகுறது எல்லாமே அற்புதம். இன்னைக்கு ஒருத்த வானத்தை படைக்க முடியலையே. பூமியை படைச்சு சுத்த வையம் பார்ப்போம். முடியாதுல்ல. சயின்ஸ் தெரியும், உன்னால செய்ய முடியாதுங்கிறத மேட்ரு. ரசத்தை தண்ணீரை ரசத்தமா மாத்தினாரு பை சயின்ஸ். பட் அந்த சயின்ஸ் உனக்கு தெரியாது. அவர் சொல்லும் போது, அவர் நினைக்கும் போது அந்த சயின்ஸ் வெளியே வரும். அந்த சயின்ஸ் அதை பண்ணிவிட்டு போயிடும். அதனாலதான் அது அற்புதம் சொல்றேன் நான். அது மிராக்கள் எப்பவுமே தேவனை பொறுத்த வரைக்கும் மாயாஜாலம், மந்திரஜாலம் பண்றவரே கிடையாது. நம்மாளு இப்ப படிச்சுட்டு அவருக்கு நான் மாயாஜாலம், மந்திரஜாலம் பண்ணவே மாட்டார் அவரு. பை த்ரூ சயின்ஸ். நமக்கு அது தெரியாது. சுமின கை ஏசு வளர்ச்சது அதுதான் தெரியும். அவர் தொடும்போது, அவர் பேசும்போது அங்க சயின்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகுது. அது வளர தேவையான சயின்ஸ் ரிலீஸ் ஆகுது. லாசருவே வெளியே வா சொன்னதான் நமக்கு தெரியும்.
சயின்ஸ் வருது. சயின்ஸ் இல்லாம தேவன் எதையுமே படைக்க மாட்டார். அதனாலதான் அவர் படைச்ச எல்லா படைப்புலயும் சயின்ஸ் இருக்கு. அது எப்படி புலப்படுது வெளியே வருதுன்னா, எல்லாத்துலயும் சயின்ஸ் இருக்கிறத அறிவியலருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் வச்ச சயின்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இருக்கு, இது இதனால் ஆனது, அது அதனால் ஆனது, இது இப்படி செய்யப்பட்டிருக்கிறது, இது இழுக்கிறது, அது அது தூக்குகிறது, ஏன் மரத்திலிருந்து பழம் கீழ் நோக்கி விடுகிறது, மேலே விடவில்லை. சர் ஐசக் நியூட்டன். சயின்ஸ் தான் ஞானமாய் பூமியை படைத்தார். சயின்ஸ் நம்முடைய வல்லமையினாலே பூமியை படைத்தார். சயின்ஸ் அந்த ஞானம் வல்லமையால் ரிலீஸ் ஆகுது, செயல்பாட்டுக்கு வருது. அது சயின்ஸ். அதனால அற்புதத்தை பாமர மக்கள் மேஜிக், வளர்ந்தி, கண்ணு வச்சுட்டி எப்படி எந்திரிச்சா, இது பாமர மக்கள். பட் நல்லா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா தேவனுடைய சயின்ஸ் அங்க ஆப்ரேட் ஆகுது. நம்ப முடியுதா? சயின்ஸ் ஆப்ரேட் ஆகுது. அந்த சயின்ஸ் அவருக்கு மட்டுமே தெரியும். மனுஷனால சாகிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே அவர் சயின்ஸை பயன்படுத்தி படைச்ச படைப்புகளை இன்னும் படைக்க மாட்டேங்கிறான். இன்னும் படைக்க முடியாம நிற்கிறான். ஆமேனா? மண்ணை கொண்டு மனுஷன் ஒன்ன செஞ்சா அது இன்னைக்கும் பாருங்க மண்ணாத்தான் இருக்கு. மண்ணை கொண்டு பாத்திரம் செய்யறான், மண்ணை கொண்டு பொம்மை செய்யறான், மண்ணை கொண்டு விளையாட்டு ஜாமா செய்யறான். என்ன செஞ்சாலும் உருவம் மாறுதே தவிர மூலப்பொருள் மண்ணு தான். அப்படிதானே இருக்கு. மண்ணத்தானே இருக்கு, மாறவே இல்லையே. மனுஷனால அதான முடியுது. மண்ணை வச்சு விதவிதமா செய்யறான், புதுசு புதுசா செய்யறான். ஆனா தேவன் மட்டும் மண்ணை மாம்சமா மாத்திருவார், கறி சதையா மாத்துவார், ரத்தமா மாத்துவார். இதுவும் அது அற்புதம். ஆனா சயின்ஸ் மண்ணு கரியா மாறும்போது புரோட்டீன். சயின்ஸ் இத்தனை செல்களால் ஆனது. சயின்ஸ். அப்ப மண்ணு மாம்சமா ரத்தமா மாற முடிந்த ஒரு சயின்ஸ் மண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாரு, அங்க இருக்கு. பட் இவர் சொன்னா வெளியே வரும், இவர் தொட்டா அது வெளியே வரும். மாம்சமா மாறிடும், ரத்தமா மாறிடும், தோலா மாறும். அதான் சொல்றேன்ல, அது அவருடைய சயின்ஸை யூஸ் பண்ணி அவர் காரியங்களை பாக்குறாரு. அதனால அறிவியலாளர்களோட நான் ஒத்து போவேன். சயின்ஸ் கண்டிப்பா சயின்ஸ் தான், அவர் மேஜிக் பண்ற ஆளே கிடையாது. ஆனா அவருடைய சயின்ஸ்ல அதை செய்யறாரு. இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்ச சயின்ஸை செய்ய மாட்டார். அந்த சயின்ஸை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சாகுற வரைக்கும் மண்ணாதான் பார்க்க முடியும் தவிர மண்ணை நீங்க ரத்தமா மாத்த முடியும், மனுஷன் மாத்த முடியாது. அந்த சயின்ஸ் அவருக்கு மட்டுமே தெரியும். அந்த சயின்ஸ் அவர் சொல்லும் போதே ரிலீஸ் ஆகும், மனுஷன் சொன்னா வராது. புரிதுகள் என்ன சொல்றேன்ட்டு? வித்தவுட் சயின்ஸ் எதையுமே செய்ய மாட்டாரு, எதையும் அவர் படைக்கவும் மாட்டார். அதுதான் எல்லாத்துலயுமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது இது எல்லாமே அப்படிதான் நிறைஞ்சு கிடக்கு. அதனாலதான் அந்த அறிவியலர்கள் ஸ்ட்ராங்கா அப்படி பண்றாங்க. இல்லை எல்லாமே சயின்ஸுங்க, நீங்க வேற கடவுள் இல்லைங்க, எல்லாமே சயின்ஸுங்க அப்படி சொல்றாங்க. எல்லாத்துக்குமே சயின்ஸ் இருக்குங்க. அறிவியல்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஒரு அறிவு, ஒரு ஞானம், ஒரு திட்டம், ஒரு பொருள், மூலக்கூறு எல்லாமே இருக்குங்க. அணுங்க எல்லாமே இருக்குங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படி பண்றாங்க. சரியா? அதுக்கு உதாரணம் இதான். மண்ணு மாம்சமா ரத்தமா மாற முடிஞ்ச சரக்கு மண்ணுல இருக்கு. பட் அது என்ன சயின்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது, அவருக்குத்தான் தெரியும். அதனால மண்ணை தொட்டோடனே அப்படியே மாம்சமா மாறுறது அற்புதம் பாமர மக்களுக்கு. ஆனா சயின்ஸ் வழியா மண்ணு மாம்சமா மாறுது. அதனாலதான் மாம்சத்துல இவ்வளவு சயின்ஸை சொல்றாங்க. அதனாலதான் எலும்புல எவ்வளவு சயின்ஸ் சொல்றாங்க, பிளட்ல எவ்வளவு சொல்றாங்க. வெள்ளை அணுக்கள், இந்த இது அங்க இருந்துச்சு, அங்கதானே இருந்துச்சு. இப்ப பாடி சயின்ஸ் சொல்றாங்க இல்லையா, பாடி அறிவியல், உடம்பு அறிவியல் எல்லாத்தையும் சொல்றாங்களே. எப்படி
மண்ணு தானே ஐயா, மண்ணு தானே வந்து சொன்னீங்க. அப்ப யோசிக்க வேண்டாமா? மேஜிக்கா பண்ணாரு? புரியல. மேஜிக்கிறது சயின்ஸே இல்லாம பிலிப்பா காமிச்சிட்டு போயிடும். அது ஒண்ணுமே கண்டுபிடிக்கும். அதுல சயின்ஸே அதுல இருக்காது. மேஜிக்ல சயின்ஸ் இருக்காது. சயின்ஸ்குள்ள உட்படாது. அது அது மந்திரமா ஜல மாதிரி வரும். எப்படி வந்துச்சு யாருக்குமே தெரியாது. எப்படி யாருக்கும் தெரியாது. சதையா எப்படி தெரியாது? எப்படி தெரியாது? அது ஒண்ணுமே இல்லையே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீ சதைய மாம்சத்தை ரத்தத்தை எடுத்தோம்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீ பிரிச்சு மேய முடியும். மாயஜாலத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. மந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. பிரிச்செல்லாம் மேய முடியாது. அது அப்படியேதான் இருக்கும். சரிங்களா? அதான் மந்திரம். ஆண்டவர் செய்யவே மாட்டார். த்ரூ சயின்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதனால இங்க மாதிரி விஞ்ஞானத்துல யாராவது பேசுனாங்கன்னா புரிஞ்சுக்கங்க, அவங்க சொல்றது உண்மை. நம்ம அதை மறுத்தோம்னா அவங்க கோவப்படுவாங்க. சுத்தமா வர மாட்டான். நீ இப்படி சொல்லலாம் அவங்ககிட்ட. எஸ், சயின்ஸ் தாங்கன்னு சொல்லணும். எஸ், சயின்ஸ்னாலதான் ஆண்டவர் செஞ்சாரு. பட் அந்த சயின்ஸ் காட் சயின்ஸ். உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு பூமியை கண்டுபிடிங்கன்னா, ஒரு வானத்தை கண்டுபிடிங்கன்னா, ஒரு காத்தை கண்டுபிடிங்கன்னா, ஏதாவது பண்ணுங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டே இருங்க. தலைமையா போயிட்டே இருக்கும். கண்டுபிடிச்சிட்டே இருங்க. அப்பதான் அந்த கிரியேட்டருக்கு வரணும். படைப்பாளி இல்லாமல் படைப்புகள் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். அங்கதான் வரணும். அந்த படைப்பாளின்னு வந்தாதான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். இல்லைன்னா அது வந்துட்டு நீண்டே போகும், போயிட்டே இருக்கும். கிரியேட்டர் ஒரு இடத்துக்கு வந்துட்டானா ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். இல்லைன்னா தேடுதல் வேட்டை போயிட்டே இருக்கும். இந்த அணு, இந்த அணு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஒண்ணு இருந்திருக்கு, அதுல இருந்தா எல்லாம் வந்திருக்கு. அந்த ஒண்ணு எங்க வந்து எனக்கு தெரியாது. விஞ்ஞானம் சொல்ற ஒரே பதில் தான், ஒண்ணு இருந்திருக்குங்க, அதுல இருந்து ஒண்ணு வந்திருக்குங்க. இதைத்தான் அவங்க சொல்றாங்க. அந்த ஒண்ணு எங்க வந்து தெரியாது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்லுவாங்க? அந்த ஒண்ணு இருந்து வந்துச்சு, அந்த ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், அந்த ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அவங்களால நான் எழுதி தரேன், விஞ்ஞானத்தினால சாகிற வரைக்கும் அந்த ஒண்ணு எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பிளைண்டா நிப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த ஒண்ணு அவர் சொன்ன வார்த்தையினால வந்துச்சு. வார்த்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால கண்டுபிடிக்க முடியாது. வெளிச்சம் உண்டாக கடவுது, வார்த்தை தான் என்னுடைய மூலக்கூறு. வார்த்தை தான் வெளிச்சத்தின் மூலக்கூறு. ரூட்டு எங்கன்னா வார்த்தை. அவர் பேசினாரு, அவர் சொன்னாரு, சயின்ஸ் ரிலீஸ் ஆனது, வெளிச்சம் வந்துச்சு. அவர் சொன்னாரு. அப்ப அவர் சொன்னதுதான், அவர் பேசினதுதான், அவர் வேர்டு தான் வெளிச்சத்தினுடைய மூலக்கூறு. அதுதான் அந்த ஒண்ணு. நீ எங்க போய் தேடு? வந்த ஒண்ண போய் அவர்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்கு. எதை எடுத்தாலும் அவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் கடைசியா நீ அங்க வந்தா நிக்கணுங்கிறத நான் சொல்றேன். நான் முதல்ல நின்றோங்கிறேன். நான் முதல்ல வந்து நின்றோம். அவர் தான். அவர் உன்னை வச்சு உன்னை படைச்சார்ல, அந்த உன்னை வச்சது அவருங்கிறத நாங்க சொல்றோம். உன்னை வச்சு உன்னை படைச்சாரு, உண்மைதான். அந்த ஒண்ணு அவர் தான் படைச்சாருங்க நாங்க சொல்றோம். நீ ஒண்ணு யார் படைச்சான்னு தெரியலையேன்னு நோண்டிட்டு இருக்கீங்க. இதுக்கு முடிவு வராது. அவங்க உள்ள வரவே முடியாது. அவங்க முடிவுக்கு வரவே மாட்டாங்க. அதனால சயின்ஸ் ரொம்ப ஒரு டாபிக். அது கடவுள் இருக்கிறார், பெரிய டாபிக் அது. சரிங்களா? அதனால நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லாவே புரிஞ்சிருக்கேன் நான். வித்தவுட் சயின்ஸ், சயின்ஸ் இல்லாமல் ஒரு எதையுமே படிக்கிற, அதனாலதான் சயின்ஸை பிலீவ் பண்றாங்க. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சரி, சின்ன ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன டாபிக்ல போகலாம். நம்முடைய ஒரு காரியத்தை, நம்முடைய ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முக்கியமானது கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். நம்முடைய ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை
பார்த்துக்கிறதுக்கு, கவனிச்சுக்கிறதுக்கு, பொறுப்பா இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஞானமான, யார, ஒரு ஞானமான நம்பர் 1, நம்பர் 2 தங்கமான, ஞானமான தங்கமான ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? எதுக்கு? சரி, இப்படி சொல்றேனே, ஒரு ஃபேக்டரியை ரெடி பண்ணி அந்த கம்பெனியை பொறுப்பா பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு ஞானம் உள்ள, ஒரு குட் கேரக்டர், தங்கமான வல்லவர், ஞானம் உள்ளவர், நல்லவர், அப்படி வச்சுக்கோங்க. ஞானமான தங்கமான கை சுத்தம், வாய் சுத்தம், இந்த மாதிரி உள்ள ஆளை அதுக்கு நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு. சரியா? அப்படி அப்பாயின்ட் பண்ணிட்டா அவர் ஒருவேளை அந்த கம்பெனியில சில பகுதியில், அந்த ஃபேக்டரியில சில காரியங்களை நல்லா சூப்பரா ரன் பண்ணி கொண்டு போறாரு. நான் வந்து செக் பண்றேன் 2 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா கம்பெனில சில ஏரியாக்கள்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியுது, நல்ல ஒரு ஒழுங்கு தெரியுது, வளர்ச்சி தெரியுது, ரொம்ப பியூட்டியா இருக்கு. இதை நான் பார்க்குறேன். பார்த்துட்டா நான் அவரை என்ன சொல்லுவேன்? அதை பார்த்த நான் அப்பாயிண்ட் பண்ண ஆளை பார்த்து என்ன சொல்லுவேன்? நேரடியாக அவரை பார்த்து என்ன சொல்லுவேன்? தெரியலையா? ரைட். எப்படி ஆபீஸ் பண்ணுவீங்க? சொல்லி காட்டுங்க. சூப்பர் பிரதர், அருமையா அந்த இடத்த நீங்க பண்ணிருக்கீங்க. அருமையா பண்ணிருக்கீங்க, பின்னிட்டீங்க. சூப்பர், அருமையான வளர்ச்சி, ரொம்ப நீட்டா இருக்கு. நல்லா ப்ராடக்ட் அருமையா இருக்கு, இடம் நீட்டா இருக்கு, நல்லா ஒர்க்கர்ஸ் நல்லா நீங்க மேனேஜ் பண்றீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அப்ரிஷியேட் பண்ணுவோமா? சரி, இது ஒரு ஏரியா. சரியா? அந்த ஃபேக்டரியில இன்னொரு ஏரியாவை பார்க்குறேன். அதில் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கு, சில பேர் வேலைக்கு வராம சும்மா அப்படியே ஐடியில் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதாவது சரியாக வேண்டிய காரியங்கள் இன்னொரு ஏரியால இருக்கு. சரியா? இதை நான் பார்த்துட்டேன். இதை பார்த்துட்டு நான் அவரை கூப்பிட்டு என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன் நான்? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் பாருங்க, சரியாக்கணும். இதெல்லாம் சரியில்லை பாருங்களேன், கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கு, கொஞ்சம் ஆளை விட்டு தொடச்சிருங்க. முதல்ல அப்பீஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ஏரியா தான் நடக்குது. இப்போ செகண்ட் ஏரியா போகும்போது இன்னும் சரியாக வேண்டிய காரியங்கள் அப்படி இருக்கு. அதை பார்த்துட்டு அவர்கிட்ட இதை கொஞ்சம் சரி பண்ணிருங்க, சரியில்லை, டேமேஜ் ஆயிருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் நீட் பண்ணி கொடுத்துருங்க அது, என்ன? ஓகே சொல்லுவேண்ணா. நம்பர் 3, நம்பர் 2 சொல்லிட்டேன். நம்பர் 3, 3ஆவது ஏரியாவுக்கு போறேன். அங்க போனா காரியம் எல்லாம் ஏடா கூடமா இருக்கு. அந்த இடமே எப்படி இருக்கு? ஏடா கூடமா இருக்கு. என்ன இது எப்படி இருக்கு? 2வது ஏரியா ஓரளவுக்கு ஓகே, சரி ஆக்கிடுவாரு, சரியாக வேண்டிதான் இருக்கு. ஆனா 3ஆவது ஏரியா வரும்போது என்ன ஏடா கூடமா இருக்கு, தரையெல்லாம் பேந்து கிடக்கு, இப்படி இருக்கு, பேன் விழுந்துரும் போல தெரியுது, இது என்ன இப்படி வச்சிருக்கிறாரு? ஐயோ எப்படி இருக்கு, இவர்கிட்ட இதை நம்ம கொடுத்தோம், நம்ம கொடுத்திருந்தா கூட நல்லா வச்சிருப்போம் தெரியுது, என்ன எப்படி இருக்கு? அப்படி நான் நினைக்கிறேன், அதை பார்த்து நினைக்கிறேன். சரியா? 3ஆவது ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன நினைப்பேன் இங்கதான் உங்களுக்கு புரியணும். என்ன எப்படி இருக்கு?
இல்லையே, வேற மாதிரிலாம் வரணும். இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடாது, தப்பா இருக்கு. இது வேற மாதிரிலாம் வச்சிருக்கணும். இது எதுக்கு இங்க மாட்டி வச்சிருக்கிறாரு? இப்படி மாட்டக்கூடாதே. ஏன் ஃபேனத்துக்கு இங்க மாட்டி வச்சிருக்கிறாரு? இருக்கக்கூடாது. என்ன இது இடகுடமா இருக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி இருக்கும்போது அதே ஆளை இப்ப நான் என்ன சொல்லுவேன், இல்ல என்ன நினைப்பேன்? உங்க வாழ்க்கையை தான் பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. நான் இப்ப என்ன நினைப்பேன்? யாரு பேர் சொல்றா கரெக்டா? இப்ப நான் என்ன நினைப்பேன்? ஏடா இருக்கு, இது இங்க இருக்கக்கூடாது, அங்க இருக்கு, இது இப்படி இருந்தாலும் இது இப்படி பண்ணிருக்கணும் தான், இப்படி போய் பண்ணிருக்கிறாங்க, இது சிமெண்ட் இங்க அதிகமா போட்டிருக்கணும், ஆனா வேற போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன எல்லாமே ஏடா இருக்கு, என்னடா ஆச்சு? மூணாம் ஏரியாவுக்கு வந்தா என்ன? நம்ம நினைச்ச மாதிரி இது இல்லையே, வேற மாதிரி இருக்கே இது. அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன்? தப்பான ஆள்கிட்ட கொடுத்தோமோ அப்படின்னு அந்த நினைப்பு வந்துடக்கூடாதனாலதான் நான் அப்பாயிண்ட் பண்ண ஆளை பத்தி நான் சொன்னேன் தெளிவா. இப்பதான் இந்த ஏடாகூடமா பார்க்கும்போதுதான் அவர் அந்த ஆளுக்கு நினைவுக்கு வரணும், நம்ம அப்பாயிண்ட் பண்ண ஆளு ஞானமான ஆளு. இப்பதான் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அவர் ஞானம் உள்ளவர், ஞானமான ஆளு. ஏதோ காரணம் இருக்கும், ஆனா கண்டிப்பா அது அவர் தங்கமான ஆளா இருக்கிறதுனால நல்லதுக்காகத்தான் இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். அவர் கூட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம். போலாமா? அடி போவோமா? போவோமா? அப்ப இந்த மாதிரி ஏடாகூடமா ஆகுது அப்படின்னா, இருக்குது அப்படின்னா, அப்ப நம்மளை ஆறுதல் படுத்துகிற, திருப்திப்படுத்துகிற, அந்த மனசை திருப்திப்படுத்த ஒரே ஒரு தாட்டு, இல்லை அவர் ஞானமுள்ள ஆளு, தப்பா செய்ய மாட்டாரு. நம்ம கண்ணுக்கு இது தப்பா தெரியுது, நமக்கு தான் ஏடா கூடமா தெரியுது. இல்ல இல்ல விட்டுரு, வெயிட் பண்ணு, இது கண்டிப்பா நல்லது போய் முடியும். இதுதான் நினைப்போம். சேம் அப்படியே நீங்க தேவன்கிட்ட ஒரு காரியத்தை பார்த்துக்குங்கன்ட்டு பொறுப்பா ஒப்படைச்சிட்டீங்கன்னா இந்த மூணையுமே நீங்க பார்க்கலாம். அவர்கிட்ட ஒப்படைச்ச காரியத்துல இந்த மூணுமே இருக்கும். மூணுமே அழகா வரும். சூப்பர் ஆண்டவரே, அருமையா பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ், செம ஆண்டவரே, பின்னிட்டீங்க, என்ன அழகா பாத்துக்கிட்டீங்க, அப்படி சொல்றதும் வரும். அப்புறம் சரியாக வேண்டியிருக்கு, இந்த வியாதி அப்படியே இருக்கு, இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணுங்க ப்ளீஸ், அப்படி சொல்ல வேண்டி வரும். மூணாவது, என்ன அது இப்படி, என்ன ஆண்டவரே இப்படி நடத்துறீங்க, என்ன இப்படி போயிட்டு இருக்கு, ஐயோ, அப்படின்னு அவரை சந்தேகப்படுற சூழ்நிலையும் வரும். அவரை சந்தேகப்படுற சூழ்நிலை தான் நீங்க அவரை புரிஞ்சுக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அறிவேன். இவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்தவர், இன்னும் சரியாக வேண்டியதை சரி பண்ண தர போறவர், இந்த ஏடாகூடமா நடந்தது சும்மா இல்ல, விஷயம் இருக்கு. என்னாண்டவரே, சகோதரன் பணிவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா காரியம்லாம் ஏடாகூடமா போயிட்டு இருக்கேன். யோசிப்பு, ஏடாகூடமா போயிட்டு இருக்கேன், சரியில்லையே. ஏடாகூடமெல்லாம் போகலாம், சரியாத்தான் போகுது, சரியாத்தான் போயிட்டு இருக்க வண்டி, சரிங்களா? நம்ம அனுபவத்துல பேசுறேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை ஒரு காரியத்துக்கு பொறுப்பா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாத்துக்குங்க தலைவா, ஐயோ இந்த பிரச்சனை நீங்க பாத்துக்குங்க, இந்த வாழ்க்கையை பாத்துக்குங்க, இந்த போராட்டத்தை பாத்துக்குங்கன்ட்டு நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பாத்துக்குங்க பாத்துக்கங்கன்ட்டு விட்ட அந்த காரியத்துல இந்த மூணுமே வரும். நீங்க பொறுமையா இருக்கணும். இந்த மூணுமே வரும். தேங்க்ஸ் சொல்லி அவரை ஆகவும் போடுற மாதிரி அந்த கையா வரும். என்ன சரியாகாம இருக்கே, சரி பண்ணுங்க, என்ன ப்ளீஸ் அப்படி கேட்குற மாதிரி வரும். மூணாவது, என்ன ஏடாவிடமா இருக்கு, சந்தேகப்பட வேண்டாம், அதெல்லாம் சரியா சரியா அதை பார்த்துக்குவார் விடு, அப்படி சொல்ற மாதிரி தான் வரும். மூணுமே கலந்து வரும்.
இதை புரிஞ்சுக்கிட்டு அவரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க பாரத்தை அவர் மேல வைங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அடி பாரத்தை வைக்கும்போது, பிரச்சனையை வைக்கும்போது, தேவையை வைக்கும்போது, வாழ்க்கையை வைக்கும்போது, இதுக்கெல்லாம் தெரிஞ்சு வைங்க. ஐயோ அந்த ஆள்கிட்டயும் வச்சோம், இப்படி ஏட உடம்புலாம் போயிட்டு இருக்குன்னு சந்தேகப்படக்கூடாது. அந்த ஆள்கிட்ட வச்சோம், இன்னும் சரியாகாம இருக்கே என்னமோ சொல்லக்கூடாது. ஆமேனா ஆமேனா. அப்ப நீங்க அவரை நீங்க பார்த்துக்கோங்கன்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன சரியில்லாத காரியங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே சரித்தாங்க கேட்கணும் கேட்கணும் மனசு வந்தா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மனசு வராம சரி பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நீ அப்பாயிண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். சரி பண்ணித்தாங்க, என்ன கொஞ்சம் பண்ணித்தாங்க, கஷ்டமா இருக்குல்ல, ப்ளீஸ் கேட்டீங்கன்னா நீ அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர்கிட்ட எதுவுமே கேட்டுக்காம நம்மளே நண்டையை நோண்டிட்டு இருந்தோம்னா நம்மளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் வந்துட்டு அடையாளங்கள். அதனால தேவன்கிட்ட நம்முடைய காரியங்களை அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது வேத வாக்கு சத்தியம். அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த மூணுமே இருக்கும். இந்த மூணுமே வரும். புரிஞ்சுட்டு நடக்கணும். ஆமேன்.